இன்றைய தியானம். சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமிலே வாசமாயிருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டீராய். உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். ஏசாயா 30:19. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, தேவனாகிய கர்த்தர் அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு சொல்கிறார், சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாயிருப்பார்கள். நீங்களும் நானும் சீயோனை சேர்ந்த ஜனங்கள். நம்ம எங்கே வாசமாயிருக்கணும்? எருசலேமிலே வாசமாயிருக்கணும். அப்படி இருந்தால் இனி நீ அழுது கொண்டு இராய் என்று நமக்கு வாக்கு கொடுக்கிறார். நம்ம எத்தனை வருடங்களாக, எத்தனை மாதங்களாக, எத்தனை நாட்களாக அழுது புலம்பி ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு நம் பட்சத்தில் வந்து நமக்கு இந்த வார்த்தை ஞாபகப்படுத்துகிறார். சீயோனை சேர்ந்த என் அன்பு மகளே மகனே, எருசலேமில் வாசமாயிருக்கிற மகளே மகனே, இனி நீ அழுது கொண்டீராய். உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு நான் உருக்கமாய் இறங்கிட்டேன். உன் சத்தத்தை கேட்ட உடனே உனக்கு மறு உத்தரவு நான் கொடுத்துட்டேன்னு சொல்கிறார். ஆம், எனக்கு மாத்திரங்களே. ஏசாயா 25:8 நம்முடைய தேவனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை, அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவார். கர்த்தரே இதை சொன்னார். நம்ம முகங்களில் இருக்கிற கண்ணீரை இயேசு கிறிஸ்து துடைக்கிறார். அவருடைய ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலுமாய் நீக்கி விடுவார். இதை சொல்றது கர்த்தர். இந்த வார்த்தையை கொடுக்கிறவர் கர்த்தர். இன்னமும் அழுது கொண்டிருக்கிறீங்களா? ஏசாயா 54:6-14 வரை உள்ள வசனத்தை இன்னைக்கு நீங்க படிச்சு அந்த வார்த்தையை நீங்க உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஆசீர்வாதமாக கொடுக்கும்படி கிளைம் பண்ணி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அதை நிறைவேற்றுவார். 6ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? கைவிடப்பட்டு மனம் நொந்தவளான ஸ்திரியை போலவும் இளம் பிராயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியைப் போலவும் இருக்கிற உன்னை கர்த்தர் அழைத்தார் என்று உன் தேவன் சொல்லுகிறார். இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக்கொள்வேன். அற்பகாலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் கொடுக்கிற இந்த ப்ராமிஸ் வேர்ஸை நம்ம மறக்காம அதை நம்ம கிளைம் பண்ணி இதை எனக்கு நீங்கள் தாங்கன்னு சொல்லி நம்ம உரிமை பாராட்டி ஜெபிக்க போகிறோம். தொடர்ந்து நீங்கள் 9, 10, 11, 12, 13, 14 வசனமும் 100% ப்ராஃபஸியா நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் நிறைவேற்றுவார்னு. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைபெறாமலும் இருக்கும் என்று உண்மையில் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார் என்ற வார்த்தையை நான் வாசிக்கிற ஆண்டவரே. கர்த்தர் இந்த வார்த்தையின்படியே உங்கள் கிருபை என்னை விட்டு விலக்காமல் நீங்கள் காப்பீர் என்ற விசுவாசத்தோடு நன்றி சொல்லுவான். அது மாத்திரமல்ல, சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிபட்டவளே, தேற்றரவற்றவளே, இதோ நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து நீல ரத்தினங்களை உன் அஸ்திபாரமாக்கி உன் பலகணிகளை பளிங்கும் உன் வாசல்களை மாணிக்க கற்களும் உன் மதில்களையெல்லாம் உச்சிதமான கற்களும் ஆக்குவேன். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும் என்று சொல்லுகிறார். 14ஆம் வசனம், நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை என்று சொல்கிறார். இந்த வார்த்தையெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறும். பிரியமானவர்களே, நம்பிக்கையோடு இந்த வார்த்தையை நம்ம படித்து ஜெபம் பண்ணும்போது அதை அப்படியே உச்சரித்து, அப்பா இந்த வார்த்தையின் மேலே நான் விசுவாசம் வச்சு கேட்குறேன், அதை நிறைவேற்றி கொடுத்ததுக்காக எனக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுவோம். ஏசாயா 60:20 வசனத்திலும் கூட நாம் இப்படியாய் வாசிக்கிறோம். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போம். நம்முடைய துக்க நாட்களை கர்த்தர் முடிந்து போக பண்ணிட்டேன்னு சொல்றார்.
முடிந்து போம் அப்படின்ட்டார். நீங்கள் ஏசாயா 61:1-3 வரை உள்ள வசனத்தை வாசிங்கன்னு சொன்னால் இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அவருடைய ஊழியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் என்ன அவருடைய ஊழியம் முக்கியமான ஒரு பங்கு என்னன்னா, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவ நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். ஆமாம், பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசுவை எதுக்காக அனுப்பினார்னா, இந்த வசனத்தின்படி ஊழியம் செய்ய நமக்காக அவர் அனுப்பினார். அதன் முடிவில் அவர் சொல்றார், அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள் என்று. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம். ஏசாயா 30:19 படி, சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாய் இருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய். உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு அவர் மறு உத்தரவு அருள்வார். இந்த வசனத்தின்படி ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய அழுகையையும் கர்த்தர் நீர் மாற்றி அவர்கள் துக்க நாட்களை முடிந்து போக பண்ணி அவர்கள் சஞ்சலங்களை எல்லாம் நீக்கி அவருடைய நிந்தையை பூமியில் இராதபடி எடுத்து போட்டு கைவிடப்பட்ட அவர்களுக்கு ஏசாயா 54:6-14 வரை உள்ள வாக்குத்தத்தங்களை அவருடைய வாழ்க்கையிலே ஆம் என்றும் நிறைவேற்ற போறதுக்காய் ஸ்தோத்திரம். அவர்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நீ சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுத்து உம்முடைய நீதியின் விருட்சங்களாக அவர்களை நீ நாட்டினதற்காய் ஸ்தோத்திரம். இன்னமும் அழுகையோடு கண்ணீரோடு இந்த காலையிலும் உம் முகத்தை நோக்கி பார்த்து யார் யார் ஜெபிக்கிறார்களோ, கர்த்தாவே அவர்களுடைய முகத்திலிருந்து வழிகிறதான கண்ணீரை துடையும் அப்பா. ஏசாயா 25:8 நிறைவேற்றும் கர்த்தாவே. ஆண்டவரே, ஏசாயா 30:19 படி இனி நீ அழுது கொண்டு இராய் என்று தேற்றும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளில் கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை நடத்துவாராக. ஆமேன்.